ஏன் அங்கே பாரு மீனா உன் ஆளு. பார்த்துட்டு தான் இருக்கேன். மீனா. சொல்லு காயத்ரி. இல்லை, அம்மா கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வர சொன்னாங்க. நீங்கள் வாங்க, நான் போயிட்டுருக்கேன், கொஞ்சம் வேலை இருக்குது. சரி காயத்ரி. மாப்பிள்ள உன் ஆள்டா. தெரியும் தெரியும். அப்பா, கோயிலில் 2 பேரும் என்னாம ஆட்டம் போட்டாங்க. இதோ வந்துடுறேன். சரி, 2 பேரும் நேற்று நைட்டு பயங்கரமாக ஆடினீங்க கோயிலில். தேங்க்ஸ்ண்ணா. நீங்களும் வந்துருந்தீங்களா? என்ன அண்ணாவா? இது தேவைதான் உனக்கு. சரி, அதை விடுங்க. கையை கொடுங்க முதல்ல. ரொம்ப நல்லா ஆடினீங்க, சூப்பராக இருந்தீங்க. தேங்க்ஸ். மீனா, நீங்களும் கையை கொடுங்க. டேய் மவனே, கையை தொட்ட கையை மணிக்கட்டோடு வெட்டிடுறேன். மூடிட்டு வந்து நெல்லு. தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல மீனா, கையை கொடுத்து தான் சொல்லணும். இல்லை அப்படியே சொல்லலாம். நான் வரேன். வாழ முன்னால ரொம்ப பசி போலையே. அது அப்படித்தான். ஏண்டா, மீனா தான் இவன் ஆளும் தெரியும்ல, அப்புறம் நீ ஈன்னு போய் பள்ளி வச்சுட்டு அவகிட்ட போய் கை நீட்டுறேன். சார், மாப்பிள்ளைக்கு மூஞ்சியே மாறி போச்சு. என்ன கை கொடுக்கறது என்னடா ஆயிருப்போது? நீ திருந்தவே மாட்டடா. நாங்களாம் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். அப்புறம் நீ என்ன போய் அவங்ககிட்ட போய் பாராட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இனிமேல் அப்படி போனேன்னு அவ்வளோதான் சொல்லிட்டேன். முதல்ல பொத்திக்கிட்டு நல்ல இதுக்கு அவனே பரவாயில்லடா. சரி மீனா, நீ வேணா போய் பேசிட்டு வரையா? நான் போயிட்டுருக்கேன். பரவாயில்ல பூமாரி, போகலாம், நானும் வரேன். அப்போ இவங்க கூட பேசலையா? நாங்கள் ஃபோனில் பேசிக்கிறோம். ஓகே மீனா, பாய், பார்த்துப்போ. சரி. ஏண்டா, இன்னைக்கு என்ன சீக்கிரமே ஆஃபீஸ் போகிற போல, அதுவும் இந்த ட்ரெஸ்ஸில்? நான் இப்போ ஆஃபீஸ் போகல, கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, போயிட்டு வந்துட்டு தான் போகணும். சரிப்பா, சாப்பிட்டு போகலாம்ல? இல்லைம்மா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல ராகுலை எழுப்பி சீக்கிரம் ஆஃபீஸ் போக சொல்லுங்கள். அவன் இன்னும் எழுந்திருக்கவே இல்லைடா. என்ன, இன்னும் அவன் எழுந்திருக்கலையா? ஆமாண்டா. அவனுக்கு நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவனுக்கு கல்யாணம் வேறு பண்ணணும். இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தால் என்ன தான் பண்ணுறது? நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. என்னமோ பண்ணுங்க. அவன் சொன்னால் சரிதான். எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு, இன்னும் எழுந்திருக்கல. ராகுல், எழுந்திரி, ஆஃபீஸ் போ டைம் ஆச்சுல, எழுந்திரி. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், நீங்கள் போங்கம்மா. அது சரி, இப்படி ஒருத்தனும் கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு அவள் வந்து என்ன பேசுவாளோ. ராகுல், அம்மா சொல்கிறேன்னு எழுந்திரி. கொடுங்க, குடிக்கிறேன். இந்த காஃபி சீக்கிரம் குடிச்சிட்டு ரெடியாகிற, ஓகேவா? சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த பையனை வச்சுட்டு என்னதான் நான் பண்ண போகிறேனோ தெரியல. பெரியவன் கூட சொன்னால் கேட்டுக்குவான், இவன் தான் ரொம்ப கஷ்டம். கனவுல கூட மாதிரி நினப்பாவே இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன கமலி, என்ன ஆச்சு? இன்னைக்கு நோம்பிக்கு கம்மங்கூழ் மோர் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்களே கோயிலில். ஆமாம், கொடுத்தாங்க. அது அந்த பிங்கி கிழவி 4 கிளாஸில் கம்மங்கூழ் 4-5 தட்டில் சாப்பாடுன்னு வாங்கிட்டு போச்சு. ஆனால் அவங்க வீட்டுக்கு முறைக்கு ஒருத்தர் வர்ற மாதிரி தெரியல. இதுவே தான் வச்சு சாப்பிடும் போல. நானும் மாதிரி வாங்கி போகிறதான் பார்த்தேன். அது வீட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுன்னு பேசி கிடந்தது. ஒரு வேளை சாப்பாடெல்லாம் வாங்கி கொண்டு போய் வச்சு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடுமே என்னமோ. அவங்க பிள்ளைங்க பசங்கள்லாம் இது கூட இங்கே வந்து இருக்க போகிறாங்க. தனவாய் பேசிட்டு இருந்தேன். அதுவும் கரெக்டாக சீதாக்கா. சரி கமலி, ஊர் நாயை நம்மளுக்கு எதுக்கு? கோயிலில் கூழுங்க சாப்பாடு ஊற்றுறாங்கள, ஆளுக்கு 2 தட்டை வாங்கிட்டு வரலவா? ஆமாக்கா, அதுவும் சரிதான். சீக்கிரம் மொழினா மூஞ்சி போயிரு. வாங்க போகலாம். பூமாரி, காயத்ரி, இங்கே வாங்க 2 பேரும். என்னம்மா, ஏமா கூப்பிட்ட?
விளக்கு மாவு பிசையறக்கு மாவு அரைக்கணும்ல, அதுதான் உங்கள் அப்பா கூப்பிட சொல்லித்தான் கூப்பிட்டேன். அப்பா வந்துட்டுக்கிறேன்னு சொல்லுச்சுமா. சரி, துணியெல்லாம் தைச்சி வாங்கிட்டீங்களா அந்த பிள்ளைகிட்ட? வாங்கியாச்சுமா. ஏன் கேட்குறேன்னா, அப்போ நோம்பு எனக்கு போட்டு அது பத்தல இது பத்தல, எனக்கு டைட் ஆக்குது லூஸ் ஆக்குதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் சரி, போய் போட்டு பார்த்துக்குங்க. சரியா? சரிம்மா. அப்புறம் இந்த பூவெல்லாம் வாங்கணுமா இல்லை வாங்கி வச்சுக்கிறீங்களா? ஃப்ரிட்ஜில் இருக்குதான்னு மாதிரி மீதி இது. இன்னைக்கு நைட்டு மட்டும்தாம்மா தாட்டு. அப்போ உங்கள் அப்பாவை தான் வர்றப்போ வாங்கிட்டு வர சொல்லணும். இல்லை இந்த மீனா வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே, அந்த அக்கா எப்படி வாங்குவாங்கல்ல. நம்ம நோம்பி சமயமானாத்த ஒரு பூம் பூக்காது நம்ம செடியில். அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறேன் என்னன்னு. சரி, அப்போ வீடு கூட்டலின்னா கூட்டிகிட்டு சீக்கிரம் போய் குளிங்க. தீர்த்து குடத்துக்கு வேறு போகணும்ல, நேரமாயிரும். இந்த கெட்டப் பேரை நேரத்துலேயே எடுக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா. தீர்த்த குடம் எடுக்கும் பக்த கோடிகள் அனைவரும் மதியம் 2 மணி அளவில் விநாயகர் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பார், மைக்கில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விருப்பவே உட்காந்தா எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. சரி காயத்ரி, உங்கள் அப்பா வந்தால் இந்த மாவு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே வர்றப்போ ஒரு சீப்பு பழம் வாங்கிட்டு வர சொல்லிடு. சரியா? ஏன்னா அப்போ தான் நாளைக்கு காலையில் தட்டில் வைக்கிற கரெக்டாக பழகு. நல்லா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லு. அப்புறம் விளக்கமா பூவெல்லாம் இங்கே இருக்குது, இதையும் வச்சுக்கலாம். சரிம்மா. சரி, போய் வேலைக்கு பாருங்க, ஓடுங்க. அக்கா பூ வாங்கிக்கிறீங்களாக்கா? நாங்களே வாங்கன்ட்டு வந்து நீங்களே வந்துட்டீங்க. பூ என்ன வேலை சொல்கிறீங்க? முளை 60ங்கக்கா. என்ன இத்தனை வேலை சொல்கிறீங்களே? இதுக்கு நாங்கள் வெளியே வாங்கிக்கலாம் மாட்டாக்குது. இல்லைங்கக்கா, ரொம்ப சமயம் இப்படி விற்றாத்தான் 2 காசு வரும். அதுவும் இல்லை, எல்லா பக்கமே விலை ஏறிடுச்சுங்கக்கா. எல்லோரும் சேர்ந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டு கொடுக்குறேன். எங்கள் ஊரில் நிறைய பேர் வாங்குவாங்க. இருப்பா, ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். எல்லோரும் வாங்கிக்குவாங்க. ஒரே இடத்துல உங்களுக்கு ஈஸியாக இருக்குது விற்கிறதுக்கு. சரி, கூப்பிடுங்கக்கா, நான் இங்கே தான் இருக்கேன். பானுக்கா, பானுக்கா, என்ன லலிதா கூப்பிட்டுருந்தேன்? அது ஒன்றும் இல்லைங்கக்கா, பூ கொண்டு வந்திருந்தாங்களா, அதனால் சரி எல்லோரும் சேர்ந்து விலை கம்மினாங்க. எங்கே போய் நேரத்தில் போய் வாங்கிட்டு கிடக்கிறது, அதனால் தான் உங்களையும் கூப்பிட்டேன் வாங்கிக்கலான்ட்டு. பூவா எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? முளை 60 ரூபாம்மா. எனக்கு ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு 40ன்னா பரவாயில்லையாட்ட. வாங்குங்கம்மா, குறைச்சி தரேன். சரி இருங்கண்ணா, உங்கள் அப்பா வராரு, வந்து அப்புறம் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். சரிம்மா. ஏன்டா வாங்கிட்டேன்? இல்லைங்க, அதான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் கேட்டு வாங்கிக்கலான்ட்டு. நீங்கள் தானே வைக்க போகிறீங்க, வாங்குங்க. சரி, எல்லாருக்கும் எவ்வளோ வேணும்னு சொல்லி மொத்தம் வாங்கிங்க, இப்போ நான் காசு கொடுக்குறேன். அக்கா அக்கா, நம்ம ஊருக்கு பிள்ளைகளுக்கா பஞ்சம், எப்படி அவங்க வீட்டிலலாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. மொத்தமாக வாங்கிடுங்க, அப்புறமா கொடுத்துடலாம். சரி லலிதா, நான் இதுக்கு கீதாட்ட கேட்டு பார்க்குறேன். ஹலோ கீதா. சொல்லுங்கக்கா, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிக்கிறீங்க? இல்லை கீதா, இங்கே பூ கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தவங்க, எல்லாத்துக்கும் தான் மொத்தமாக வாங்கிக்கலாமா, நீங்கள் இது வாங்கி வச்சுட்டு என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் இது வாங்கிக்கலான்னு தான் கேட்டேன். சரிங்கக்கா, நானும் 2 பிள்ளைகளுக்கு இன்னும் வாங்கலைங்க. நீங்கள் வாங்க, உங்கள் இதுக்கு என்ன வாங்குறீங்களோ அதே வாங்கிடுங்க, போதும் வச்சுக்குவாங்க. சரி கீதா, மொத்தமாக என்ன ரேட்டுன்னு பார்த்து பேசி வாங்கிடுங்க. என்ன இந்த மேலே வச்சுக்கிறாங்க அந்த குட்டி ரோஸாட்டா, அதுவும் வாங்குறீங்களா இல்லை பெருசு மட்டும் போதுமா? குட்டி ரோஸில் ஒரு 5-6 வாங்கிக்கலாம். அப்புறம் பெருசு வேணால் மொத்தம் வாங்கிட்டு மல்லிகைப்பூ மொத்தம் வாங்கிக்கலாம். சரி, அப்போ அந்த சின்ன ரோஸை தவிர்த்து அந்த மல்லிகைப்பூ பெருசு கொடுத்துருங்க. சரிங்கண்ணா, இந்தாங்கம்மா. அதுக்குள்ளேயே குட்டி ரோஸ் எல்லாம் போட்டு வைக்கிறேன், சரிங்களா? சரிண்ணே. சரி, இப்போ மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள். அந்த பெரிய ரோஸு 200 ரூபாய்ங்கண்ணா. அப்புறம் அந்த மல்லிகைப்பூ 600 ரூபா வருது, மொத்தம் 800 ரூபா. அந்த சின்ன ரோஸுக்கு சொல்லல விலை. சரி இந்தாங்க. சரிங்க, வரேன்.